விஜய் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் செய்யலைன்னு சொல்றாங்க. இதே ஒரு அரசியல் தானுங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், ஆனா ஊர் பூரா என்னை பத்தியே ஒரு மாசமா நீங்க வந்து பேசிட்டு இருக்கணும். பேசுறாங்கல்ல, அப்ப அது ஒரு விதமான அரசியல் தானே. அப்ப இதெல்லாம் அந்த திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கே உண்டான ஒரு அனுபவம் அல்லது ஒரு திறமை. இதே அரசியல்வாதியா இருந்தால் தினம் 4 பேட்டி கொடுத்து அடிச்சு புரட்டி போட்டு பண்ணி அதை தொட்டு தினம் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர் எதுவுமே பேசாம எல்லாரும் இவரை பத்தி பேசிட்டு இருக்கணும். இது ஒரு வகையான அரசியல். இந்த கூட்டத்தை பார்த்து மயங்கி அந்த மயக்கத்திலேயே தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு போறாரே ஒழிய, சார் களத்துல பூத்துல திமுகவும் அண்ணா திமுகவும் இறங்கி நின்னாங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த வாக்குகளை கூட்டிட்டு வந்து செலுத்த முடியாது. 2 விஷயங்கள். ஆளுகிற திமுக அகற்றப்பட வேண்டும், இதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அண்ணா திமுக ஆள வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க வேண்டும், இதுலயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்த வேண்டும். தினகரனும் அதிமுக ஆள வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஓர் அணியில் இணைய வேண்டும். வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் அதிமுகவை அவர் தேடி வருவார். நீங்க தேடி போக வேணாம், அவர் தேடி வந்து வருவார். பாஜக இல்லாத ஒரு புது அணியை கட்டமைத்து ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கலாம்.